ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலமாக வயசானவங்களுக்கு 5 கிலோ அரிசி போடுவாங்களா கவர்மெண்ட்லேருந்து. அது வந்து மாதம் மாதம் வண்டியிலேயே வீட்டு முன்னாடி கொண்டு வந்து போடுறாங்க. அப்புறம் நான் ரிலேஷன் கூட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் தீக்ஷித் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டான். ஆனால் நோட்டு புக்கெல்லாம் பேக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சங்கடம். நீ கூப்பிடாமையே நான் எழுதிட்டுலம்மா, அப்போ நீ தான் நான் நோட்டு புக்கெல்லாம் பேக்கில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீ ஒன்று எடுத்து வை அப்படின்னு ஒரே ஒரு நோட்டு மட்டும் எடுத்து வச்சிட்டான். நான் தான் எல்லாம் எடுத்து வச்சேன். நைட்டுக்கு வந்து இட்லியும் காலையில் வச்ச குழம்பே இருந்துச்சு, பொடி இருந்துச்சுன்ட்டு விட்டுட்டேன். செலியை டிவி பார்த்துட்டே சாப்பிட்டான். தீக்ஷித் ஒரு சீனுக்கு 1 ரூபா தான் சாப்பிட்றான். அப்புறம் நானும் சாப்பிட்டாச்சு. என்ன வர்றாங்களாமா? யார் போலீஸு? சுதேஷ். அப்புறம் மித்ர கேரட் விபுனனே தக்ஷா நோஸ் 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 போடுறதா? நர்ஸ் நர்ஸா? நர்ஸ் நர்ஸ்னா நர்ஸ் 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 என்னது? சரி, ஊசி வர்றோம். நர்ஸ்னா ஊசி வரேன்னா. அப்புறம் அது யாரு போடுறாங்க? தக்ஷா. அப்புறம் அன்னிதா வந்து அது அதான் நர்ஸ். அப்புறம் செலி என்ன போடுது? அன்னைக்கு வந்து செலினுக்கு ஒரு டே கொடுத்துருந்தாங்க. அது ஒரு போட்டிருந்தாங்க, பாரதியார் கிருஷ்ணன். கொஞ்ச நேரம் நான் பேசிட்டுன்ட்டு ஆர்மி காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணால் மறந்து போச்சு, யோசிச்சுட்டுக்கிறான். தீக்ஷித்து செலி பாலாக ஊற்றி வச்சாச்சு, வந்து குடிங்க. என்ன பண்ணுறீங்கன்ட்டு ஒரு இது என்னது? ஏய், சூப்பராக இருக்குது. யார் வரைஞ்சா? நீயா? எனக்கு வரைய தெரியுமா? உண்மையாவா?